ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட், அதாவது பல்லு தேய்க்கிற ப்ரஷ்ஷை பற்றி ஒரு தகவல் தான். இந்த ப்ரஷ்ஷை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ரஷ் வாங்கிட்டோன்னா அதோட அந்த ஈறுகள் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரஷ்ஷில் உள்ள தும்புகள், நார்கள், அது தீர்றது வரைக்கும் சிலர் போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க. அது 6 மாதமாக இருக்கலாம், 8 மாதமாக இருக்கலாம், ஏன் வருஷம் கணக்காக கூட யூஸ் பண்ணுற ஆளுங்க இருக்குது. ஆனால் இந்த ப்ரஷ்ஷை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரஷ்லேயே போட்டிருக்காங்க. நம்ம யாருமே அதை படிக்கிறதில்ல, அதை அதை பற்றி நமக்கு ஒரு இதுவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், தேய்க்கிறோம். அது எவ்வளவு அந்த ப்ரஷ் அள்ளுறது வரைக்கும் நம்ம தேய்க்கிறோம். அதை தேஞ்சு அந்த தும்பெல்லாம் போய் கடைசி சரி ஓகே மாற்றலாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது தான் மாற்றுறோம். ஆனால் இந்த ப்ரஷ்ஷு கம்பெனியை அதில் போட்டிருக்கான் பாருங்கள், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், எத்தனை மாதம் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ரெக்கமெண்டட் ரீப்ளேசிங் யுவர் டூத் ப்ரஷ் எவரி 3 months. நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த ப்ரஷ் எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா 3 மாதம் முடியும் போது அந்த ப்ரஷ்ஷை நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அதாவது எக்ஸ்பைரி மாதிரி தான், நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து வாங்குகிறோம்ல, அதே தான் இதுவும். அதனால் நீங்கள் இன்றைக்கி ப்ரஷ் வாங்கும்போது அதை 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு வேறு புது ப்ரஷ் வாங்க. என்ன எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு ப்ரஷ் 20 ரூபா தான். இந்த 20 ரூபாயெல்லாம் பார்க்காதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னொன்று, யார் இந்த மாதிரி தகவல் தெரியாமல் ரொம்ப நாளாக ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் தட்டி விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.